வணக்கம் நேயர்களே. இப்போ என்னுடைய முகம் இருக்கு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அடிச்சு சுக்குநூறா போயிருச்சு, மறுபடியும் மீட்டெடுக்க முடியுமா? முடியும்னு சொல்றாங்க நம்ம கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல. அப்படி என்ன இங்க இருக்குன்னா, வாய் மற்றும் முக சீரமைப்புக்குன்னு தனித்துறையே இருக்கு, வேற எந்த அரசாங்க மருத்துவமனையிலையும் கிடையாது. இந்த தனி டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட். வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு உள்ள, வாங்க போய் பார்ப்போம். மூஞ்சில் அடிபட்டுச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஃபஸ்ட்டு எலும்பு டாக்டரை தான் பார்க்கணும், ஆர்த்தோ டாக்டரை தான் பார்க்கணும். அப்படி கிடையாது. வாய் மற்றும் முகச்சீரமைப்பு துறையை சேர்ந்த நிபுணரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்கள் மூஞ்சை நார்மல் மூஞ்சி மாதிரி சரி பண்ண முடியும். எப்படி அடிபட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ மூஞ்சி எல்லாமே அடிபட்டு நொறுங்கி இருந்தாலும் இந்த டீத்தை பேஸாக வச்சு மற்ற எலும்பெல்லாம் சேர்த்து அழகான எப்படி விபத்துக்கு முன்னாடி எப்படி உங்களோட மூஞ்சி இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வந்துடும். இதுதான் பேசிக்கான டெக்னிக். நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கள்கிட்ட லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது. 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன், விர்ச்சுவல் சர்ஜரின்னு இருக்குது, ஸ்டீரியோலித்தியோகிராஃபி மாடல்னு இதை சொல்லுவோம். அந்த தொழில்நுட்பத்தை வைத்து நாங்கள் உங்களுடைய மூஞ்சி எவ்வளோ சிதைஞ்சிருந்தாலும் அடிப்பட்டதுக்கு முன்னாடி விபத்துக்கு முன்னாடி உங்கள் இது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஹலோ டெவினா, எப்படி இருக்க? ஹாய் டெவினா, பயங்கர க்யூட் ஆகிட்டீங்க. என்ன வேணும்? ட்ரெஸ் வேணுமா? ட்ரெஸ் வேணுமா? இவ்வளோ சுட்டித்தனமாக மாதிரியாச்சு. எனக்கு குழந்தை பிறந்தது கோவில்படியில் தான் பிறந்துச்சு. குழந்தை பிறக்கும் முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோவில்படியில் தான் ஸ்கேன் எடுத்துருந்தோம். ஸ்கேனில் நார்மல் சொல்லியிருந்தாங்க, எதுவுமே தெரியல. குழந்தை பிறந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டாக்டர் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து வாய்க்குள்ளே ஹோல்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்கேனில் சொல்லலையான்னாங்க. ஸ்கேனில் சொல்ல சார், ஒரு 4 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க. குழந்தையால் மூச்சு விட முடியல, வாமிட் வந்து சேர்ந்துச்சு, பால் குடிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு 4 நாள் கழிச்சு தான் குழந்தைய கையிலே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, நீ இந்த மாதிரி திருநெல்வேலிக்கு போங்க, அங்கே பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 நாள் அங்கே திருநெல்வேலிக்கு அமுச்சு விட்டாங்க. திருநெல்வேலியில் போயிட்டு பாப்பாவுக்கு சளி எல்லாத்தையும் எடுத்து விட்டு நார்மலாக்கி இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம், குழந்தைய இந்த பொசிஷனில் தான் நீங்கள் படுக்க வைக்கணும், அதை மட்டும் சொல்லி எங்களை அமுச்சு விட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப மூச்சு திணறல் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அவளால் தூங்க முடியல, பால் கொடுத்த உடனே வாமிட் வந்துச்சு, எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் எவ்வளோ தான் என்ன பொசிஷனில் வச்சாலுமே அவளுக்கு வாமிட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவளால் சுத்தமாக தூங்க முடியல. குப்புற படுக்க வச்சா மட்டும் தான் அவளால் படுக்க முடிஞ்சிச்சு. ஆனாலும் பால் குடித்தது எல்லாமே வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. குழந்தையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது 3 கிலோ இருந்துச்சு. போக போக 10 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கிட்டே குறைஞ்சிடுச்சு. எதுவுமே பண்ண முடியல. ஸோ சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ஒரு 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐசியூவில் தான் வச்சுருந்தாங்க. குழந்தை நார்மலாக மூச்சு விடுற மாதிரி இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாது, இப்படி ஐசியூவில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணோம் 1 இயருக்கு அப்படின்னாங்க. இந்த 10 நாளைக்கு மட்டுமே ஐசியூவில் வந்து 1 லட்ச ரூபாய் கிட்ட ஆகிடுச்சு. அப்போ வந்து நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை மூச்சு விடுறதுக்கு வேணால் எதாவது பண்ணலாம், மூச்சு விடுறதுக்கு வந்து தொண்டையில் விதமாக ஒரு ஓட்டை மாதிரி போடணும், அப்படி தான் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளோ ஆகும் டாக்டர் அப்படின்னு கேட்டேன். அது பண்ணாலும் மெயின்டெனன்ஸ் அதிகமாக பண்ணணும், ஹாஸ்பிட்டல்லே தான் வச்சு பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டு ஒரு 2 மாதம் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில் குழந்தை பால் குடிக்கிறதுக்கு மட்டும் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாரிஸில் இருக்கிற டெண்டல் காலேஜுக்கு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் சேதுராஜன் அவங்க தான் வந்து அங்கே சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கே கிண்டி கலைஞர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வாங்க, அங்கே நாங்கள் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்து உங்களுக்கு சரி பண்ணி விட்றோம். நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் டைரக்டர் சார் பார்த்துட்டு நாங்கள் அதுக்குன்னே ஒரு டீம்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. ஃபார்ம் பண்ணி பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூச்சு திணறலை வந்து சரி பண்ணணும், அப்போ தான் வந்து பாப்பா வந்து க்ரோத் இருக்கும், இல்லைனா வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போய் உயிருக்கு ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, இந்த நாக்கை எடுத்து உதரில் வச்சு தச்சுவோம். ஸோ தூங்கும் போது நாக்கு போய் மூச்சுக்குள்ளெல்லாம் அடைக்காது, அதான் அது. ஸோ இந்த தாடையும் முன்னாடி வந்துடும். அந்த மசில் உள்ள தாடையில் உள்ள சதைகள் எல்லாத்தையுமே நம்ம ரிலீவ் பண்ணி அந்த மசிலையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி உதட்டோட வச்சு தச்சதுனால கீழ்த்தாடையும் கொஞ்சம் முன்னாடி வரும்.
ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாப்பாவுக்கு, பட் அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் பாப்பாவுக்கு. ஸோ 1.5 வயசில் அந்த டங் லிப்பை எடுத்து விட்ருவோம். இப்போ நார்மல் ஆகிட்டேன், இந்த கீழ்த்தடை நல்லா வளர்ந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டை விட 2 மடங்கு அதிகமாகவே எங்களுக்கு கேரிங் இருந்துச்சு. எங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. பாப்பாக்குன்னு தனியாக ஒரு வார்டு கொடுத்தாங்க. எப்போனாலும் நாங்கள் உள்ளே வந்து பார்த்துட்டு போகலாம். பாப்பாக்குன்னு ஒரு நர்ஸு தனியாக இருந்தாங்க. அவங்க எப்போவுமே பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்த கேரிங்கை விட அதிகமாகவே எங்களுக்கு இருந்துச்சு. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் வந்து பார்த்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் போய் நர்ஸை கூப்பிட்டுட்டு வருவோம். நர்ஸ் இந்த மாதிரி பாப்பாவுக்கு மூச்சு வாங்குது, நர்ஸ் இந்த மாதிரி பாப்பா வாமிட் எடுத்துட்டான்னு கூப்பிட்டு வருவோம். அப்போ தான் வருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. எங்கள் கூடயே ஒரு நர்ஸ் எப்போவுமே பாப்பாவை பார்த்துக்கிறதுக்காகவே இருந்தாங்க. ஃபுல்லாகவே கேரிங் பண்ணிக்கிட்டாங்க. இது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு இல்லைன்னா இந்த பாப்பாவுக்கு நம்ம பண்ணியிருக்கவே முடியாது. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம டைரக்டர்ஸ் ஆகும் மயக்கம் இது கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு டியூப் ரெடி பண்ணோம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தூக்கம் இல்லை, என் ஒய்ஃபுக்கும் தூக்கம் இல்லை. பாப்பா 24 ஹவர்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனு. போக போக என்ன ஆயிடுச்சுன்னா சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த குழந்தை இல்லைன்னா என்ன, அடுத்த ஒரு குழந்தைய நீங்கள் பெற்றுக்கலாம், நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிற லெவலுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களால் விட முடியல. அவளை வந்து கொல்றதுக்கு எங்களுக்கு மனசு வரல. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு அவள் எங்களுக்குன்னு கிடைச்ச ஒரு பொருள் வேண்டாம். எங்கள் அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து சித்தம் இருந்தால் காப்பாற்றுவாங்க. அந்த டைமில் தான் கரெக்டாக வந்து சேதுராஜன் டாக்டரை மீட் பண்ணது. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அந்த சர்ஜரி ஒன்று பண்ணதுனால எங்களோட லைஃப் அப்படியே டோட்டலாக சந்தோஷமாக மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா பாப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அவள் கூட நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம். அவங்க கூட எங்களை பார்க்கும்போது எங்கள் கூட எப்பவுமே விளாடுறா. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கிற போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களை ஃபுல்லாகவே எங்களோட லைஃப் மாறிடுச்சு. கண்ணுக்கு கீழே ஃப்ளோர்னு சொல்லுவோம். அங்கே ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இது மாதிரி ஃப்ராக்சரு அந்த எலும்பு நொறுங்கிரும் சில பேருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த டைட்டானியம் பிளேட் வச்சு இதுதான் பிளேட் உள்ள வைக்கிறது. அதே மாதிரி ஷேப் கொடுத்துரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு நார்மல் ஃபேஸ் வந்துடும். ஓகே. இது பயோ கம்பேட்டபிள், நம்ம உடம்போட ஜாயின் ஆகிடும். அது இதெல்லாம் சார் இந்த டைட்டானியமா? டைட்டானியம். ஓகே. இது எல்லாமே டைட்டானியம் பிளேட்ஸ் தான். இன்னும் ஒரு சிறப்பு சொல்கிறேன், நம்ம காலேஜில் நம்ம கலைஞரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, அதான் கேட்க வந்த அடுத்து. மோஸ்ட்லி பிளேட் அப்படிதான் டைட்டானியமில் தான் பண்ணுறோம். ஓகே. டைட்டானியத்தோட சிறப்பம்சம் பயோ கம்பேட்டபிள். நம்ம பாடியோட 3 மாசத்துல பாடியோட ஒரு பார்ட் மாதிரியே மாறி போயிடும். ஹிப் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? நீ ரீப்ளேஸ் அந்த மெட்டீரியல் தான் அது. ஓகே ஓகே. ரொம்ப சிறப்பான மெட்டீரியல். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இதெல்லாமே. ஓகே. இன்னொரு சிறப்பு என்ன வச்சு, டைட்டானியம் இது காஸ்ட்லி ஆச்சே சார்? ரொம்ப காஸ்ட்லி. ஓகே. இந்த ஃப்ளோர் மட்டுமே 1 லட்ச ரூபாய் ஆகும். இந்த ஃப்ளோரை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய இந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா, இது மட்டுமே 1 லேக் மேலே வரும். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இப்போ குழந்தைங்களுக்கு இந்த பிளேட்டு வைக்கும் போது நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கழிச்சு ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஓகே. ஏன்னா அது க்ரோத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த பிளேட்டே கரைஞ்சிரும் 6 மாதம் கழிச்சு. ரிசார்வபிள் பிளேட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். உடம்புக்குள்ளே கரையிற மாதிரி. ஓகே. இதுதான் ரிசார்வபிள் பிளேட். ஓகே. அந்த பிளேட்டையும் யூஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கு. பீடியாட்ரிக் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கும் சில ஃப்ராக்சர் ஆகி வருவாங்க. ஓகே. ஃப்ராக்சர் ஆகி மூஞ்சில் ஃப்ராக்சர் ஆகி விடுவாங்க, தவறி கீழே விழுந்துருவாங்க, தொட்டிலேருந்து விழுந்துருவாங்க, இல்லை பைக்கில் போகும்போது விழுந்துருவாங்க. அவங்களுக்கு மூஞ்சில் ஃப்ராக்சர் ஆகி வரும்போது அவங்களுக்கு டைட்டானியம் பிளேட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணும்போது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கழிச்சு எடுத்துருவோம். இவங்களுக்கு எடுக்க வேண்டியது தேவையில்லை. வாய் மற்றும் முகச்சீரமைப்பு துறை ரொம்ப சிறப்பு வாய்ந்த துறை. அது ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. அது ஒரு 50% 50% ஈஸ்தட்டிக்காக கொடுக்கணும், அழகாக திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா பேஷண்ட் நோயாளி அவங்களோட ரொட்டீன் லைஃபுக்கு திரும்ப முடியாது. கான்ஃபிடென்ட் இல்லாத அளவு இருக்கணும். அவங்க வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கும் செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப கம்மியாகிடும். சமூகத்தை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அதனால நான் ஒரு சின்ன ஸ்கார் மூஞ்சில் இருந்தால் கூட அதை 100 தடவை யோசிப்போம். நாங்கள் அவருக்கு அந்த இடத்துல ஸ்கார் வரணுமா, வேறு எப்படி அந்த ஸ்கார் இல்லாமல் பண்ணணும், அப்படி பண்ணுவோம். இது பைக் ஆக்சிடென்ட் சின்ன ஆக்சிடென்ட் தான் இருந்தது. ஸோ அடிப்பட்ட உடனே எனக்கு எந்த ரியாக்ஷனும் தெரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் மயக்கம் போட்டுட்டேன். ஒரு 1/2 hour கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணி வந்து விட்டாங்க. அப்போ பார்த்த உடனே வலி அவ்வளோவா இல்லை.
ஆனால் ஃபேஸ் ரொம்ப வீங்கிடுச்சு. வீங்கினோட ரத்தம் ப்ளீட் ஆகிட்டே இருந்தது, நிற்கவே இல்லை. ஒரு 2 days நிற்கவே இல்லை, ப்ளீட் ஆகிட்டே இருந்தது. வலி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஸோ பல்ஜ் ஆக 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 வலியும் அதிகமாச்சு, ப்ளீடிங் அதிகமாச்சு, ப்ளீடிங் நிற்கவே இல்லை. நம்மளுக்கு மூஞ்சில மேல் தடைன்னு இருக்கு, கீழ்த்தடை. கீழ்த்தடையை தான் மேண்டிபிள் ஆர் லோவர் ஜான்போம். இந்த லோவர் ஜால தான் இவருக்கு ஃப்ராக்சர் ஆயிருந்தது. இந்த லோவர் ஜால இந்த ஆங்கிள் ரீஜன்ல அவருக்கு ஃப்ராக்சர் ஆயிருந்தது. ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் பாடியில் ஃப்ராக்சர் ஆயிருந்தது. சர்ஜரி பண்ணி ஒரு 2 days 3 days ஐசியூவில் வச்சாங்க. வச்சதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் வித்தின் வீக் பண்ணாங்க. அண்ட் தென் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, ஃபேஸ் ஷேப் கரெக்டாக இருக்கு. ஸோ எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை. இப்போ நல்லா பேச முடியும், ஜஸ்ட் பைட் பண்ணி சாப்பிட முடியும்னால. இப்போ மை டெய்லி ரொட்டீன்ஸில் ஒழுங்காக போயிட்டுருக்காங்க. மூஞ்சில் அடிபட்டு வரதா இருக்கட்டும், ஒருத்தர் வாயில் குண்டு வச்சு அவரே பற்ற வச்சு மூஞ்செல்லாம் செதறி போணுச்சு. ஒரு பேஷண்ட்டு கன்னை க்ளீன் பண்ணும் போது மூஞ்சி அவரெல்லாம் நம்ம நார்மல் படுத்தி கொண்டு சொசைட்டியில் அவங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு தயார்படுத்தி நம்ம அனுப்பிச்சி வச்சுட்டோம். அது மட்டும் இல்லாமல் சில பேரனால் வாய் திறக்க முடியாமல் இருந்தது. அவங்களுக்கெல்லாம் டிஎம்ஜி ஆன்கிலோசிஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் சரி பண்ணி வாய் திறக்க வச்சு அவங்களையும் சொசைட்டிக்கு ரொட்டீனாக நம்ம அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்துட்டோம். ஓரல் கேன்சர் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கவங்கள அவங்களோட கேன்சருக்கு முன்னாடி அவங்க நிலை எப்படி இருந்தோ அதையும் கொண்டு வர்றதுக்கு நம்மளோட மருத்துவர்கள் அந்த அளவுக்கு எக்யூப்டாக மாறிட்டாங்க. அது மட்டும் பத்தாது, நீங்களும் கொஞ்சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். புகைப்பிடிக்கிறத நிப்பாட்டிடணும். வெஹிக்கிளில் போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் ஹெல்மெட் போட்டு போங்க. செல்ஃபோன் பேசிட்டு போகக்கூடாது. வேகமாக போகக்கூடாது. 40 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. இது மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்களும் நடந்துக்கிட்டால் நம்ம சொசைட்டியை அடுத்த லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.